ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம வழக்கம் போலே 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், மிகப்பெரிய அளவுக்கு எனர்ஜி மார்க்கெட்டில் ஒரு சுனாமியே வரப்போகுது, மனித வரலாற்றில் யாருமே பார்க்காத அளவுக்கு க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மேலே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக ஒரு காய நகரத்தில் பண்ணியிருக்காரு. அதில் ஈரான் பயங்கரமாக டென்ஷன் ஆயிருக்கானுங்க. அது எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் நம்ம இந்தியா மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு புது டேக்ஸ் போட்டிருக்காரு பிரசிடென்ட் ட்ரம்ப். ஆனால் அதனால் நமக்கு புதுசாக எந்த பிரச்சனையும் இல்லை, அதையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. மற்ற செக்டார், எஃப்ஐடி டேட்டா, க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர் எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் நாலாவது செக்மெண்ட், லாஸ்ட் செக்மெண்ட்டில் 36 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. அண்ட் அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயும் முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செக்மெண்ட் ஜியோ பொலிட்டிக்கல்ஸ்க்குன்னு வந்தோம்னா, நேற்று ஈவினிங்கே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். பிரசிடென்ட் ட்ரம்ப் ஹவுத்தீஸ்க்கும் ஈரானுக்கும் சேர்த்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. 1 வருஷம் அமைதியாக இருந்தீங்க, மறுபடியும் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க, மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை நாங்கள் உங்கள் மேலே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 2 பேரையும் மிரட்டியிருந்தார். இதனோட ஒரு தொடர்ச்சியாக பார்த்தோம்னா, இன்னைக்கு விடியற் காலையில் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட ஆர்டருக்கு இணங்க 13வது நாளான அட்டாக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு யுஎஸ் சென்ட்காம் அறிவிச்சிட்டாங்க. அண்ட் இந்த அட்டாக் ரொம்ப பெரிய அட்டாக்காக நடந்திருக்கு. காரணம், அமெரிக்காவோட B-1 பாம்பர்ஸ் போயிட்டு கிட்டத்தட்ட 2000 பவுண்ட் அளவுக்கு வெடிகுண்டுகளை ஈரான் மேலே போட்டிருக்காங்க. அண்ட் இந்த தாக்குதலில் ஈரானோட மிலிட்ரி கமாண்ட் சென்டர்ஸ், ட்ரோன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், கம்யூனிகேஷன் நெட்வொர்க், கோஸ்டல் சர்வைலன்ஸ் சைட்ஸ், நேவல் கேப்பபிலிட்டிஸ் இதெல்லாமே அளிக்கப்பட்டிருக்கதா அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பதில் தாக்குதல் கொடுக்குற மாதிரி பஹ்ரைன் மேலேயும் ஜோர்டான் மேலேயும் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வருது. என்னன்னா, அமெரிக்கா தரப்புலேருந்து ஈரானுக்கு ஒரு சீஸ்ஃபயருக்கான ப்ரொப்போசல் போயிருக்கு. அதை ஈரான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு டென்ஷனான ட்ரம்ப் இன்னைக்கு விடியற் காலையில் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டை பார்த்த உடனே ஈரான் டென்ஷன் ஆகிட்டாங்க. காரணம், அந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொன்ன எக்ஸாக்டான வேர்ட்ஸ் பாருங்க. ப்ளீஸ் லெட் திஸ் ஸ்டேட்மெண்ட் சர்வ் டு ரெப்ரசன்ட் until further notice that from this point forth any and all damages done to ship, cargo or anything else there will be paid for by Iranian money that United States has in its possession and controls. These damages may be very substantial but nevertheless this is fair and equitable thing to do அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த 1970களில் 80களில் ஆட்சி மாற்றம் ஈரானில் வந்ததுக்கப்புறம் அங்கே அமெரிக்காவோட எம்பசியில் இருந்தவங்கள ஆஸ்ட்ரேஜாக ஈரானியர்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்ட போது ஈரானோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் உலகம் ஃபுல்லாக அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ஃபண்ட்ஸை வச்சு டேமேஜ் ஆகிற கப்பலுக்கு நாங்கள் நஷ்டஈடு கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. இதை சொன்ன உடனே ஈரான் டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி எங்களோட அசட்ஸை கொடுத்து டேமேஜ் ஆன கப்பலுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது எங்களோட ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த ஃபண்ட்ஸ் முழுக்க முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் ஒருத்தரோட அசட்டை கான்ஃபிசிகேட் பண்ணுறது, அதை கையகப்படுத்துறது சரின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் யாரோட அசட்ஸும் சேஃபாக இருக்காது, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப்போட சீனியர் அட்வைசர்ஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா. இந்த மாதிரி ஒன்று அந்த சீஸ்ஃபயருக்கான ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணது, ரெண்டாவது இந்த மாதிரி யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் வந்த உடனே அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் டென்ஷன் ஆயிருக்காரு. இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அவர் கொடுத்துருக்க செய்தி என்னென்னா, இந்த டிப்ளமசிலே எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, நம்ம பழிவாங்கும் படலத்தை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு, ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. என்னென்னா, அமெரிக்கா என்னதான் தாக்குதல் பண்ணாலும் ஈரான் அவங்களோட மிசைல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, பிரிட்ஜஸ், அதே மாதிரி போர்ட் எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக ரீபில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னமோ ஒன்றுதான், இவங்களும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ஐஆர்ஜிசி நேற்று ஈவினிங் பிரிட்டனுக்கு ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் கெவின் ஸ்டார்மர் இருக்கும்போது நாங்கள் ஈரானோட அடிக்கிறதுக்கு எங்களோட பேசஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ புதுசாக வந்த பிரைம் மினிஸ்டர் ஆண்டி பர்ன்மேன் அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அமெரிக்காவுக்கு எங்களோட பேசஸ் கொடுக்குறோம்னு சொன்னார். அண்ட் இந்த பேசஸ்லேருந்து தான் நேற்று B-1 பாம்பர்ஸ் போய் அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஈரானோட ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட பேசஸை யூஸ் பண்ணி அமெரிக்கா எங்களை அடிக்கிறாங்க, இப்போ உங்களோட பேசஸ் எங்களுக்கு லெஜிட்டிமேட் டார்கெட்டாக மாறிடுச்சு, ஜோர்டன் மேலே, குவைத் மேலே, பஹ்ரைன் மேலே நாங்கள் எப்படி அட்டாக் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்கள் மேலேயும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட நேற்று வீடியோக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. என்னன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு,
இந்த சவுதி மேலேயும் கல்ஃப் நாடுகள் மேலேயும் பெரிய அளவுக்கு அட்டாக் நடக்கிறது இல்ல. அது கவனிச்சிங்களா பிரவீன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதாவது சவுதி மேலேயும், துபாய் மேலேயும். அதுக்கு காரணம் வந்து நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே, ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்ல பேசியிருக்கோம். என்னன்னா, சவுதி வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஈரானுக்கு வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. அதே மாரி கத்தாரும் வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, கத்தார் மேல தாக்குதலும் வந்து லாஸ்ட் ஒரு 12 நாள்ல 1 முறை, 2 முறை தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கூட வந்து ஜோர்டான், பஹ்ரைன் மேல தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு செட்டில்மெண்ட்குள்ளார வந்து போயிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம். அதனால தான் துபாய் மேல வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் பண்ணல. துபாய் வந்து இத விரும்பி பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எல்லாம் அடி வாங்குது. அதன் காரணமா தான். ஸோ அதுதான் ரீசன் துபாய், அபுதாபி மாரியான இடங்கள்ல வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நடக்காம இருக்கிறதுக்கு. பெஞ்சமின் நெத்தன்யாகு பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, இப்ப அக்டோபர் நடக்கக்கூடிய எலக்ஷன்ல அவர் வந்து தோக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா இதுல சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. காரணம் என்னன்னா, இஸ்ரேல பொறுத்தவரையும் அது கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்க வந்து ஸ்திரத்தன்மையா வந்து ஒரு அரசாங்கம் இருந்தது ரொம்ப கஷ்டம். கடந்த 30, 40 வருடங்களா வந்து பாதியிலேயே வந்து ஆட்சி கவிழ்ப்புகள் நடந்திருக்கு. இந்த நெத்தன்யாகு தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 5 வருஷத்து டேர்ம் வந்து முடிச்சிட்டாரு. இந்த ஈரான் போர் இதெல்லாம் காரணமா காட்டி கரெக்டா வந்து முடிச்சிட்டாரு. இருந்தாலும் கூட அங்க ஆட்சி மாற்றமே நடந்தாலும் கூட அவங்க வந்து இந்த கட்சி பேதமெல்லாம் இல்லாம நாடுன்னு வந்துட்டா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. என் நாடு, என் மக்கள். அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இந்த காமெடி எல்லாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஈவன் ஈரானியர்கள் கூட நம்ம பாராட்டி தான் ஆகணும் அந்த விஷயத்துல. என்னன்னா, அமெரிக்கா வந்து உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்க பார்த்தான். சரியா? அங்க ஈரானியர்கள் எங்க வேலையை நாங்க பார்த்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மேல சுப்ரீம் லீடர் எதிர்த்து போராடாம இருக்காங்க. ஸோ அந்த தேசப்பற்றை வந்து நம்ம மதிக்கணும். இஸ்ரேல்காரங்களுக்கு இருக்கிற தேசப்பற்றையும் நம்ம மதிக்கணும், ஈரான்காரனுக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்றையும் நம்ம மதிக்கணும். அதை ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கணும் தேசப்பற்றுல. சும்மா வந்து நம்மளோட யூஎஸ்டி ஆயினா வந்து டிப்ரிஷியேட் ஆனால் சந்தோஷப்படுறது, யாருக்காவது வேலை போனால் சந்தோஷப்படுறது, யாராவது செத்துட்டா சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அண்டு ரொம்ப நாளாக வந்து இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா மேலே அட்டாக் பண்ணாமல் இருந்தாங்க. ஒரு வாரமாக வந்து பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் நேற்று மறுபடியும் வந்து ஹிஸ்புல்லா மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது வர செவ்வாய்க்கிழமை பிரசிடென்ட் ட்ரம்ப்பை வந்து ஒயிட் ஹவுஸில் போய் நெத்தன்யாகு வந்து பார்க்க போகிறதுக்கு பர்மிஷன், அதாவது அனுமதி வாங்கிட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட ஹெட் வந்து கிரில் டிமிட்ரிவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகம் இதுவரையும் மனித வரலாற்றிலே பார்க்காத அளவுக்கு க்ரூட் ஆயிலோட விலையோட அதிகபட்ச விலையை வந்து பார்க்க போகிறோம். எனர்ஜி மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமியே வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக நடக்கும். காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் ரஷ்யாவோட ரிஃபைனரிஸு, க்ரூட் ஆயில் கப்பல்கள் எல்லாத்தையும் வந்து உக்ரைன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மசி முடிட்டாங்க, பேபல் மந்திபி முடிட்டாங்க. உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு க்ரூட் ஆயில் ஏற்றுமதி பண்ணுற சவுதி அரேபிகோ அவங்களோட ஷிப்மெண்ட் இப்போ எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் கத்தாரோட எல்என்ஜி ஷிப்பு போனாலே அடிக்கிறாங்க. கத்தாரோட பைப்லைன் வந்து பார்த்தோம்னா அடுத்த வருஷம் தான் கம்ப்ளீட் ஆக போகுது. அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை பைபாஸ் பண்ணி ஒரு பைப்லைன். ஸோ இதனால் கண்டிப்பாக க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாக தான் போகும். அதை பற்றி பிபிசிஎல் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை 2வது செக்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். ஷிப் ட்ராக்கிங் டேட்டாவை பொறுத்தவரை ராய்டர்ஸ் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் 24 மணி நேரத்தில் வெறும் ஒரே ஒரு கப்பல் தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கடந்து வெளியே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓரளவுக்கு தான் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பல கப்பல்கள் வந்து இந்த ட்ராக்கிங் டிவைஸை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்து டிரான்சிட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது தான் வந்து ஈரான்காரன் பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது வந்து ஓரளவுக்கு தான் நம்ம உண்மைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஆனால் மே மாதத்தில் இருந்ததை விட இப்போ பயங்கரமாக வந்து ஷிப்ஸோட மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து இதுதான் வந்து இப்போதைக்கு அமெரிக்கா இஸ்ரேலில் நடந்த விஷயம், ரஷ்யா சொன்ன விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம். அடுத்து நம்மளோட இந்தியா மேலே பிரசிடென்ட் ட்ரம்ப் போட்ட புது டேரிஃப். இதை பார்த்தோன்னே நமக்கு எல்லாருக்கும் பயம் வரும். ஓ மை காட், என்னது எக்ஸ்ட்ரா 10% அப்படின்ட்டு. ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல இந்த டேரிஃப் கடந்து வந்த பாதையை வந்து பார்த்தோம்னா, போன வருஷம் நம்ம பாகிஸ்தான் வந்து வெளுன்னு வெளுத்து அனுப்பிச்சிட்டோம். அவனும் வந்து சரண்டர் ஆகிட்டான். சரிங்க சார், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணார். நான் சொல்லி தான் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நிறுத்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியா வந்து ஒத்துக்கல. அமெரிக்கா சொல்லியெல்லாம் நிறுத்தலை. அவங்களாம் வந்து சரிங்க சண்டே நிறுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இது வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஏதாவது ஒன்று சொல்லி இவங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, ரஷ்யா கிட்ட நீ க்ரூட் ஆயில் வாங்குற, அதனால தான் உக்ரைனில் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு நம்ம மேலே 50% டேரிஃப் போட்டாங்க. இந்த டேரிஃப் ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த வருஷம் பிப்ரவரி 3ஆம் தேதி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், செவ்வாய்க்கிழமை கரெக்டாக நிஃப்டி எக்ஸ்பைரி நாள் அன்றைக்கி, பட்ஜெட்டுக்கு 2 நாள் கழிச்சு நைட் வந்து ஒரு அப்டேட் வருது. பிப்ரவரி 2ஆம் தேதி நைட்டு ஒரு 10 மணிக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல டீல் வந்து இந்தியாவுக்கும் எங்களுக்கும் நடுவில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் பயங்கரமாக ரேலி ஆகுது. பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு 18% அப்படின்ற மாதிரி பிளாங்கெட்டில் வந்து ஒரு டேரிஃப் வந்து ஒத்துக்கிறாங்க 2 பேரும். ஆனால் பிப்ரவரி 20ஆம் தேதி அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க,
இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் IPA ஆக்ட் மூலிமா இந்த மாதிரி கண்ட நாடுகள் மேலே கண்டபடிக்கு வந்து டேரிஃப் போடுறதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, வாங்கின டேரிஃப் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து இது வந்து ஒரு கௌரவ குறைச்சல். அவர் வந்து தையத்தக்கான்னு குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிப்ரவரி 24 செக்ஷன் 122 பயன்படுத்தி, அங்கே இருக்கக்கூடிய சட்டத்தில் செக்ஷன் 122 பயன்படுத்தி ஒரு பேஸ் லைன் டேரிஃப் வந்து போடுறாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் 10% போடுறாரு. ஆனால் இந்த 122 என்ன ஒரு விஷயம்னா 150 நாளுக்கு தான் இந்த டேரிஃப் போட முடியும். டெம்பரவரி டேரிஃப் தான். இந்த டேரிஃபோட பிப்ரவரி 24 இப்போ ஜூலை 24க்கு 150 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 150 நாள் முடிஞ்சதுனால அந்த 10% ரினியூ பண்ணும் இல்லையா, அதுக்காக செக்ஷன் 301 ஃபோர்ஸ்டு லேபர் டேரிஃப்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அதை வந்து 10% போட்டிருக்காரு. இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு வந்து 12% தான் போட்டிருக்காங்க, சைனா முதற்கொண்டு. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் 10%னா, நம்ம ஆளுங்க கரெக்டாக ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடியே வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. எங்கள் நாட்டுக்குள்ளார உள்ள வர பொருட்களும் ஃபோர்ஸ்டு லேபர் வந்தால் நாங்களும் டேரிஃப் போடுறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக ஆல்ரெடி டேரிஃப் போட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கன்செஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10% குறைச்சிருக்காங்க. ஆனால் ஆஸ் ஆஃப்னா வந்து ட்ரேட் டீல் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனால் சைனா வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் வந்து புதுசாக ஒரு டேரிஃப் வார ஆரம்பிக்கிறீங்க, ட்ரேட் வார ஆரம்பிக்கிறீங்க, இந்த மாதிரி புதுசாக டேரிஃப் போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்போது சில ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வந்து சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, IRGC கமாண்டரையும் மிசைல்ஸையும் வந்து ஹவுத்தீஸுக்கு வந்து ஈரான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாபல் மந்திலாம் அவங்களோட கண்ட்ரோல் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வீக்கெண்டில் நம்ம மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை ஹவுத்தீஸ் மேலே எதிர்பார்க்கலாம். அமெரிக்கா அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட் என்னென்னா, செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் டேட் ஹைக் பண்ணுறதுக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான விஷயம். பேங்க் ஆஃப் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் போதே வந்து அதோட ரிஃபில் எஃபெக்டை நம்மளால் ஏஷியன் மார்க்கெட் ஃபுல்லாக உணர முடிஞ்சது, ஏஐ ஸ்டாக்கில் உணர முடிஞ்சது. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து பண்ணிட்டாங்கன்னா அது மெதுவாக வந்து ஒரு ஸ்லோடவுனோட ஆரம்பமாக வந்து ஆரம்பிக்கும், டிப்ரெஷனை கூட கொண்டு போய் முடியலாம். ஸோ அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு வந்து இந்த பஞ்சாயத்து ஓடிட்டே தான் இருக்கும். கோல்டு ப்ரைஸஸ்க்கு அடி வாங்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் மறுபடியும் சொல்கிறேன், கோல்டோட ப்ரைஸ்ன்றது இந்த 4000 அதிகபட்சம் வந்து 3900 3800 அது அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கீழே போனால் சைனாக்காரனே மொத்தத்தையும் வாங்கிடுவான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. என்னென்னா, இந்த இ-காமர்ஸ் செக்மெண்ட்டில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ரூல்ஸை வந்து கொஞ்சம் தளர்த்துறதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் வந்து இந்தியா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்றுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு MSME வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு கைவினை பொருளை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கைவினை பொருள் இந்த மாதிரி ஏதோ ஒரு கைவினை பொருள் செய்கிறேன். இதை வந்து நான் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இதை வந்து பயங்கரமான ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஒரு நிமிஷம். இது வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பயங்கரமாக அளவுக்கு உதவும். இதனால் வந்து அந்நிய செலவனே நமக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கும். உள்நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். அதன் காரணமாக வந்து இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீபாத் யசோ நாயக் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தயாரிக்கக்கூடிய க்ரீன் ஹைட்ரஜன் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸோடு நம்ம கொலாபரேட் பண்ணி ஒரு காம்படிட்டிவ் எக்கோசிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். ஏன்னா இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயின் விட்டாங்க இல்லையா, பயங்கரமான சீப். அதில் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா மக்களோட செலவு கம்மியாகும். ஏன்னா பாம்பே மாதிரியான இடத்துல எல்லாம் ட்ரெயினில் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. சென்னையில் கூட நிறைய பேர் ட்ரெயினில் வந்து வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ ட்ரெயின் காசே வந்து நமக்கு டிக்கெட் காசே பயங்கரமாக குறையுதுன்னு போது செலவுகள் குறையும். அதனால் வந்து மற்ற ஸ்பெண்டிங் அதிகமாகும். இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இன்னொன்று கரண்ட் பில்லு கம்மியாகும். கரண்ட் தேவை வந்து நமக்கு அதிகமாகிட்டே போகுது. இது மாற்று எரிசக்திக்கு மாற்று எனர்ஜிக்கு வந்து நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் க்ரீன் ஹைட்ரஜனில் ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீமியம் பெட்ரோலில் வந்து நாங்கள் வந்து எத்தனாலை கலக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதே சமயம் E0 E10 அதாவது எத்தனாலே கலக்காத பெட்ரோல், அதே மாதிரி எத்தனால் கலந்த 10% கலந்த பெட்ரோலெல்லாம் மறுபடியும் கொண்டு வர ஐடியாவும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கிட்டேருந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா, இப்போ இந்த ரெட் சீல இந்த ஸ்டேட் ஆஃப் பாபல் பந்திலையும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கிறதுனால இந்தியாவோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் பில் வந்து 50% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அதனோட ரிஃபில் எஃபெக்டாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி வந்து முட்டை வந்து 7 ரூபா 50 பைசா ஆயிடுச்சு. 6 ரூபா 50 பைசா இருந்தது. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஓவரால் எக்கனாமிக்கு. அண்ட் நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து 14,527 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த க்ரூட் ஆயிலை வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்து ஃபேஸ் 2 வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இது PPP மாடல், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் வந்து நடக்க போகுது. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரி அன்சர்டனான கண்டிஷனில் நம்மகிட்ட ஸ்டாக் அதிகமாச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை பாராட்டே ஆகணும். ஏன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது இந்தியா கிட்ட 28 நாளைக்கு தான் க்ரூட் ஆயில் இருக்குது, 40 நாளைக்கு தான் க்ரூட் ஆயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், மார்ச், ஏப்ரல், மே,
ஜூன், இப்போ ஜூலை முடிய போகுது. 5 மாசமா நம்ம சமாளிச்சுட்டு வந்துட்டோம். இப்பயும் வந்து நம்மகிட்ட 30 நாளைக்கு மேல க்ரூட் ஆயில் கையிருப்பு இருக்கு. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு மெஷரா தான் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அடுத்து பிபிசிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸும் கூட தான். ஆனால் இது க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டதுனால இதுலேயே சேர்த்திருக்கேன். கூடிய சீக்கிரமே வந்து இதே வேலையில் க்ரூட் ஆயில் இருந்துச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்டர்ன் கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தும். அது வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஹெச்எஸ்பிசியோட பிஎம்ஐ டேட்டா இந்தியாக்கானது வெளியே வந்திருக்கு. ஜூலை மாதத்துக்கு ஓவராலாக பார்க்கும்போது 57லேருந்து 54% குறைஞ்சிருக்கு பிஎம்ஐ டேட்டா. அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்த்தோம்னா 54.2லேருந்து 53.9 ரொம்ப கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் சர்வீஸ் செக்மெண்ட்டில் தான் பார்த்தோம்னா 57லேருந்து 54% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு டேட்டா தான். இருந்தாலும் கூட இன்னைக்கு மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு 10 மணிக்கு பார்க்கல வந்தது. ஆனால் 11 மணி மேலே வந்து மார்க்கெட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதை நோட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான காரணத்தை நம்ம பின்னாடி பேசுவோம். அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேரிஃப் சீசனுக்கு தேவையான யூரியா விட நம்மக்கிட்ட 50% அதிகமாகவே இருக்குது. அண்ட் நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட உற்பத்தி ஆரம்பிக்கலாம், உங்களோட விளைச்சல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நம்மக்கிட்ட கையில் எவ்வளோ இருக்குன்னா 269 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து கையிருப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்தியாவோட ஸ்டீல் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்து 222 மில்லியன் டன் பர் ஆனமாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 2030க்குள்ளார 300 மில்லியன் டன் பர் ஆனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட இருந்த அப்டேட்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி டொமஸ்டிக் சேல்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எக்ஸ்போர்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம நாட்டை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்டா அக்ரிமெண்ட் இருக்குள்ள பெட்டர் நோட் போட்டது அதுவும் கூட இது கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்மளோட ஆர்பிஐயோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோட டேட்டா வந்திருக்கு. என்னென்னா, போன வாரமே வந்து $900 மில்லியன் அளவுக்கு நம்மளோட ஃபாரெக்ஸ் வந்து அதிகமானது. இந்த முறை வந்து $1.8 பில்லியன் அளவுக்கு $1.08 பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 675லேருந்து 676 பில்லியன் நம்மளோட ஃபாரெக்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 10 மாதத்துக்கான தேவைக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். அடுத்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி நம்மளோட நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஓகே, இன்றைக்கி வந்து பிளட் பாத்தாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஏன்னா ஒரு பாசிட்டிவான நியூஸோ நெகட்டிவான நியூஸோ கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 11:45 12 மணிக்கு மேலே எந்த விதமான பாசிட்டிவான அப்டேட் வராமல் மார்க்கெட் வந்து ரேலியாக ஆரம்பிச்சது. நான் என்ன நினச்சேன்னா, மத்தியானம் 1 மணிக்கு வந்து பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது அதில் ஏதாவது அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றியோ இல்லைனா வந்து டேக்ஸ் வேவர் பற்றியோ இல்லைனா லோன் வேவர் பற்றியோ ஏதாவது ஒரு அப்டேட் வருமானு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி அப்டேட் வரல. அட் த சேம் டைம் க்ரூட் ஆயிலோட விலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விலை ஆரம்பிச்சது. அதுக்கு நான் தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு அப்டேட் தான் எனக்கு தெரிஞ்சது. சைனா வந்து ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் வந்து அதிக அளவில் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு அப்டேட் மட்டும் க்ரூட் ஆயில் வந்து இந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்குமான்றது ஒரு டவுட்டாக தான் இருந்தது. ஆனால் க்ரூட் ஆயிலோட விலை இப்போயும் வந்து குறைஞ்சிருக்கு. என்ன ஏதுன்னு தெரியல. ஒருவேளை மிகப்பெரிய பிளேயர்ஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி எண்ட் ஆஃப் த டேல வந்து வெறும் 100 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக நம்மளோட நிஃப்டி மாறினது. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் வந்து ஈவன் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து கோல்டு ப்ரைஸஸ் கூட வந்து பயங்கரமாக ரிகவர் ஆச்சு. கிட்டத்தட்ட 1% அளவுக்கு நீங்கள் நம்மளோட மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது ரிகவர் ஆச்சு. இதனால் வந்து $4 லாஸில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்திருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல நீங்கள் $1 லாஸில் தான் இருந்திருப்பீங்க. 3/4 வந்து ரிகவர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருந்தது. ஈவன் F1 ட்ரேடர்ஸ் கூட இன்றைக்கி கிளியரான ஒரு ட்ரெண்ட் வந்து மத்தியானத்துக்கு மேலே கிடச்சிருச்சு. அதனால் அவங்களும் வந்து பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட ஓவர் நைட் பொசிஷன் யாரும் கேரி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா எய்தர் சைடு மூவ் ஆகலாம். நாளைக்கே வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இல்லை நான் வந்து அடித்து தம்சம் பண்ணுறேன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அதை தான் பார்க்கணும். அண்ட் அடுத்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3300 கம்பெனியில் 1702 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1595 கம்பெனிஸ் நெகட்டிவாக இருக்குது. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் 1% டவுன், பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்ட்ராடேல 1% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது பேங்க் நிஃப்டி, ரெக்கவர் ரேட்டு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. எஃப்எம்சிஜி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஐடி செக்டார் ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. காரணம் வந்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட். ஆனால் உடனே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்தில் வந்து ஐடி செக்டார் வந்து ரீகெயின் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே ஐடி செக்டாரில் ஒரு ஸ்ட்ரென்த் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 0.8% அளவுக்கு ஐடி செக்டார் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இன்றைக்கி என்னதான் சிப்லா வந்து ஏறி இருந்தாலும் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து 0.4% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது அந்த செக்டாரி. அடுத்து கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா இப்போ $4070 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது தான் 4000 3900 இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் வந்துருக்கும். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஜோனே வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ அதை உடச்சிட்டு கீழே போகிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும். அண்ட் 24 கேரட் கோல்டு நம்மளோட புல்லியன் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிராமுக்கு $14,370 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து $13,180 சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து ஒரு கிலோவுக்கு $2,22,000 வந்து சொல்லியிருக்காங்க.
க்ரூட் ஆயிலோட விலை வந்து $97 per பேரல் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து ஒரு டாலருக்கு வந்து $96.55 சொல்லியிருக்காங்க. யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் ஏறுறதுனால நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் விலை வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, க்ரூட் ஆயிலோட விலை ஏறதுனால உலகத்தில் கூடிய ஏகப்பட்ட கரன்சிஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. இன்னொன்று இயல்பாகவே நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கம்மி இம்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதன் காரணமாக வந்து யூஎஸ்டிஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகும். அது அந்த கவர்மெண்ட் ஆட்சி செஞ்சாலும் சரி, இந்த கவர்மெண்ட் ஆட்சி செஞ்சாலும் சரி. இது வந்து பேசும்போது நம்ம நாட்டை பற்றி நம்மளே தப்பாக பேசுகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தை உண்டாக்குது. நம்ம சொல்லி எதுவும் மாற போகிறதில்ல, சரி விடுங்க. அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து இப்போ நாட்டை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ஆனால் புக்கு விற்கிறாங்க இல்லையா, அந்த புக்கில் என்ன இருக்குது? இப்போ வந்து நான் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேச முடியாது. அந்த புக்கை படிச்சுட்டு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு வேணும்னா நான் பேசலாம், சரிங்களா? என்னோட ஒப்பீனியன், என்னோட அப்சர்வேஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் பேசலாம். அதில் இருக்கிறது எல்லாமே நான் சொல்ல முடியாது. ஆனால் நானே ஒரு புக் எழுதுனேன்னா, உதாரணத்துக்கு நம்மளோட ஃபண்டமெண்டல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதை நான் புக்கை எழுதுனேன்னா இந்த புக்கை நான் விற்கலாம், இல்லைனா இந்த புக்கை வந்து நான் அப்படியே வீடியோவை சொல்லிடலாம், என்னோட வியூவர்ஸ் வந்து இதை ஃப்ரீயாக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி புக்கை ஃப்ரீயாக கொடுக்கலாமே. நம்ம யூஎஸ்டிஐஎன்ஆர் பற்றி இவ்வளோ பேசுகிறோம், நம்மக்கிட்ட அந்த தப்பு இருக்குல்ல. அதே மாதிரி ஈவெண்ட்டு $2500 $3000 வந்து டிக்கெட்டானா கூட அதில் வாடகை, அதை மெயின்டைன் பண்ணுற செலவு, அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறதுக்கான செலவுன்னு ஏகப்பட்டது இருக்குது. அது போக வந்து பாதி தான். $3000 டிக்கெட்னா $1500, $2000 டிக்கெட்னா $1000 தான் கைக்கு வரும். அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு வரவங்களுக்கு பெட்ரோல் காசு, ஒரு நாள் வேஸ்ட் ஆகுது, எல்லாமே நடக்கும். அதுக்கு பேசாமல் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடலாமே யூடியூப்பில். வியூவர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ யாருக்காவது காசு கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அப்போ அதில் வந்து ஒரு $50 ஏதாவது கொடுத்துட்டு போகலாம், அந்த மாதிரி பண்ணலாமே. ஸோ மாற்றம்ன்றது நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தோம்னா $3893 கோடி வந்து விற்றுருக்காங்க. டிஐஸ் வந்து $5454 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ராடர் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் இந்த வீக்கெண்டில் பெரிய பஞ்சாயத்து எதுவும் இல்லைன்னா மண்டேவும் இந்த ரிகவரி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட் ஸ்டாக்ஸ் விசிங் நியூஸ். இதில் வந்து 36 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் இருக்குது. இந்த எல்லா கம்பெனிஸுமே நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த எல்லா கம்பெனிஸ்லையும் எனக்கு ஷேர் ஹோல்டிங் கிடையாது. ஆனால் எந்த கம்பெனிஸும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் என் கண்ணில் படக்கூடிய எல்லா கம்பெனிஸ் பற்றின செய்திகளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் எனக்கு ஜாகல் ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீசஸ் பற்றின அப்டேட்டை கொடுத்தாரு. இந்த ஷேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ தான் நான் போய் பார்க்குறேன். அது நல்ல கம்பெனி. ஆனால் எப்பயுமே என்கிட்ட வந்து ஒரு பணம் வரும்போது ஒன்று கோல்டு கம்மியாக இருக்கும், இல்லை ஐடி ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிடுவேன். என்னைக்காவது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் அந்த கம்பெனி வாங்குவேன். இன்னும் கூட அதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல கம்பெனி நம்ம கண்ணில் போடணும்னு சொல்லவே முடியாது. அதனால தான் எல்லா கம்பெனியும் கவர் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நோட்டில் எழுதி பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஜீரோதாலெலாம் வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து 250 ஸ்டாக் போட்டு வச்சுக்கலாம். 7வது வாட்ச் லிஸ்ட்டில் போய் சும்மா ரஃபுக்கு வந்து போட்டு வச்சிங்கன்னா எப்போயாவது டைம் கிடைக்கும்போது பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தோம்னா சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இவங்களோட Q1 நம்பர் விட்டுருக்காங்க. ப்ராஃபிட் வந்து இயர் பேசிஸில் 113% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட கேபிஎஸ் பார்த்தோம்னா அசட் குவாலிட்டி வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4% அளவுக்கு நெட் என்பிஏ இருந்தது, இப்போ 1.27% அளவுக்கு குறைச்சிருக்காங்க நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 21% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது என்னோட ஹோல்டிங்லும் இல்லை, என்னோட போர்ட்ஃபோலியோவில் இல்லை, என்னோட வாட்ச் லிஸ்ட்லையும் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட். போன முறை வந்து Q4 நம்பர் பார்த்துட்டு தனலட்சுமி பேங்க் வந்து நம்ம சேர்த்தணும். அதாவது சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. அது வந்து 2000 கோடி தான் மார்க்கெட் கேப்பே. அண்ட் இது வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாவது ஒரு இன்ட்ராடே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இது வந்து சும்மா வந்து வாங்கி வைக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இன்னைக்கு வந்து 10% விழுந்திருக்கு. அண்ட் நிறைய தமிழ் ட்ரேடர்ஸ் வந்து இதில் ட்ராப் ஆகிருக்காங்க. என்னன்னா ஏறும் $1000 வந்து சார்ட்டில் பார்த்துட்டு இது வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. இங்கேருந்து 50% விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா இவங்க டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டு இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னமும் கூட இவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதாவது இவங்க டெபாசிட் வாங்குற பணம் வந்து அதிகமாக இருக்குது. அது எல்லாமே இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஈவந்தோ இவங்களோட Q1 நம்பர்ஸ் அதிகமாக நல்லா கொடுத்துருந்தாலும் கூட இவங்களோட இந்த கீ பிஸ்னஸ் மெட்ரிக்ஸ் எல்லாம் இப்படி இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி ஓரளவுக்கு ஏனோத்தானு இருக்கிறதுனால ஷேர் ப்ரைஸ் வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷம் 360 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து 12 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பார்த்தோம்னா 59 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் வந்து 16 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன் வந்து 4 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இது வந்து மறுபடியும் சொல்கிற டேர்ன் அரவுண்டில் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இது வந்து ஒரு 4-5 குவார்ட்டர் கூட ஆகலாம். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஸோ வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம். ஆனால் எப்பயுமே நான் சொல்கிறது ஒன்று தான், ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில் மோர் தேன் 3% ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ வைக்காதீங்க.
எவன் எப்போ கவுத்து விடுவான்னு தெரியாது, எவன் எப்போ ஏறுவானோ நமக்கு தெரியாது. நம்மளோட முதல் டார்கெட்டே வந்து நம்மளோட கேபிட்டலை பாதுகாக்கிறதா, அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஃபைனோடெக்ஸ் கெமிக்கல்ஸ், இவங்களும் வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி. இவங்களோட மார்ஜின் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. அதனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஏறல. ஏன்னா ரெவன்யூ வந்து 3 மடங்கு ஏறி இருக்கு, ப்ராஃபிட் வந்து 50% தான் ஏறி இருக்கு. அதாவது ரெவன்யூ வந்து 137 137 கோடியிலேருந்து 377 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் வந்து 25 கோடியிலேருந்து 38 கோடி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதன் காரணமாக ஷேர் ப்ரைஸ் போட்டு அடிச்சிருக்காங்க. மார்ஜின் வந்து 18லேருந்து 15% குறைஞ்சிருக்கு. 3% மார்ஜின்லேயே ஒரு டிப்பை பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு சுமாரான ஒரு ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து குஜராத் அல்கலைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், இவங்க வந்து காஸ்டிக் சோடா இருக்கு இல்லையா, அதை உற்பத்தி பண்ணக்கூடிய லீடராக இருக்காங்க. அதாவது காஸ்டிக் சோடா மார்க்கெட்டில் 16% இவங்களோட மார்க்கெட் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி சூப்பராக இருக்குது. அது காரணம் என்னென்னு நான் பார்க்குறேன்னா, காஸ்டிக் சோடா விலை வந்து அப்படியே டபுளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது 150% மேலே விலையேறி இருக்குது. அண்ட் அதனோட விளைவாக வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதே தான், விலையேற்றுறதுனால மார்ஜின் அதிகமாக இருக்குது. போன வருஷம் இதே குவார்ட்டரில் வந்து 14 கோடி லாஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து 55 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ பார்த்தோம்னா 1200 1250 10% தான் ஏறி இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் வந்து 4-5 மடங்கு மேலே ஏறி இருக்குது. ஸோ அதன் காரணமாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணிக்குவாங்க. அண்ட் மறுபடியும் சொல்லிட்டு காஸ்டிக் சோடா ப்ரைஸ் ஏறினதுனால இருக்குது. அண்ட் காஸ்டிக் சோடா ப்ரைஸ் ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா அந்த அளவுக்கு குறைக்க மாட்டாங்க, அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஆலைட் பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ், இவங்க வந்து பேசிக்கலி ஒரு சாராய கம்பெனி. அண்ட் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 3% இருக்குது. ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மார்ஜினும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. 61 கோடி லாபம் பண்ணவங்க இப்போ 68 கோடியாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ராம்கோ சிஸ்டம். இந்த ராம்கோ சிஸ்டம் பற்றி சொல்லணும்னா 2020-21 காலகட்டத்தில் விஜய் கேடியா வந்து இந்த ஷேர்ஸ் வாங்கினார். அவர் வாங்கினதுக்கப்புறம் பயங்கரமாகிடுச்சு. ஒரு பேசிக்கலி வந்து ஐடி கம்பெனி, இந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் எல்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு, 50% குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1 கோடியே 10 லட்சம் பண்ணவங்க இப்போ வந்து 60 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் குறைஞ்சதுனால இன்றைக்கி வந்து அடி வாங்கியிருக்கு. மேபி ஏஐனாலே உங்களுக்கு வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது 18%லேருந்து 14% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டாக பார்க்கப்படுது. நல்லா விழட்டும், விழுந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து சேஷாயி டெக்னாலஜி, சேஷா சாய் டெக்னாலஜி, இவங்களும் வந்து ஒரு ஐடி கம்பெனி தான், ஸ்மால் கேப் ஐடி கம்பெனி. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 37 கோடியிலேருந்து 60 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 20% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் வந்து 70% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆனது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பேமெண்ட் சொல்யூஷன், கம்யூனிகேஷன் சொல்யூஷன், இந்த கால் சென்டர் வேலையெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் இந்த ஏஐயோட ஆதிக்கம் அதிகமாக வந்து இந்த கால் சென்டர் பிஸ்னஸ் மேலேயும் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிபிஓ பிஸ்னஸ் மேலேயும் அதையும் வந்து நம்ம நோட் பண்ணி ஆகணும். அண்ட் இது இந்த மாதிரி சின்ன கம்பெனியில் யாருக்காவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாரினா, ரொம்ப பணக்காரங்களாக இருந்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாம். அண்ட் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நமக்கு வந்து வருஷத்துக்கு 15% 20% வந்தால் போதும். அண்ட் அடுத்து ஓரியன்ட் சிமெண்ட், இவங்களும் வந்து ஒரு ஸ்மால் கேப் சிமெண்ட் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 2750 கோடி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷம் வந்து 200 கோடி ரூபா பண்ணியிருக்காங்க ஜூன் குவார்ட்டரில். இந்த வருஷம் வந்து வெறும் 77 கோடி தான் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் சேல்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட்டோட விலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து சிமெண்ட்டோட விலை பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வீடு கட்டுறதுக்குள்ள இன்னும் அதிகமாகிடும் சிமெண்ட் செங்கலெல்லாம். அண்ட் சிமெண்ட்டோட விலை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் கூட இவங்களோட சேல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஆர்என் ஈட் எக்ஸ்சேஞ்சர்ஸ், இவங்களுக்குள்ளே என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, இவங்களோட சப்சிடரி கம்பெனி ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 51 கோடி ரூபா மதிப்பில் இந்த ஈட் எக்ஸ்சேஞ்சர் காயிலுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு, ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இந்த டேட்டா சென்டர்லாம் அதிகமாகும் போது, இந்த டேட்டா சென்டர் நடக்கும்போது ஏகப்பட்ட ஈட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கான பிஸ்னஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரூட் மொபைல், இப்போ நம்ம ஃபோனுக்கெல்லாம் ஓடிபி வருது பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தான், அந்த ஓடிபி அனுப்புகிற பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தான், சர்வீஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து 53 கோடியிலேருந்து 63 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்டு இவங்களோட ப்ராஃபிட் வந்து 17% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஒரு ரிசல்ட் தான், இன்னும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் ஏசிஎம்ஆர் சோலார் ஹோல்டிங்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ராஜஸ்தானில் வந்து ஆப்ரேஷனல் ஆகிடுச்சு, அதாவது வேலையை வந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 3.62 ஜிகாவாட்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு வாரம் 10 நாள் வந்து பேசியிருக்கோம். இந்த மிட் டேஸில் வந்து சோலார் பவரில் வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தயாரிக்கப்படுது. இருந்தாலும் கூட அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. அதனால் வந்து இந்த ஐஎக்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் மிட் டே பவர் வந்து ஒரு யூனிட் வந்து ₹1 கிடைக்குது. ஆனால் சாயங்காலத்து நேரத்தில் ₹11 கிடைக்குது பீக் ஹவர்ஸில்.
இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் வந்து இந்த சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஏகப்பட்ட முயற்சி பண்ணது. அதனோட விளைவாக வந்து ஒருத்தராக வந்து அப்டேட் கொடுத்தாங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து அதானி என்டர்பிரைசஸ் இவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று கூட பேசணும் இல்லையா, அதாவது அதானி வந்து ஏர்போர்ட் ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பித்து லாபமாக நடத்துனது ரொம்ப கம்மியான பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாவே கிடையாதுங்க, இது எவ்வளோ பொருளை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்க இண்டிகோ கூட ஒரு அகேன்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸே ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பித்தா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். இந்த ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போடுங்க, அந்த ஃப்ளைட் டிக்கெட் போடுங்கன்னு சொல்லி அவங்களே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் பார்க்கப்படுது. தேவையில்லாமல் எதுக்கு புதுசாக ஒரு வம்பை இழுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அண்ட் அடுத்து எம்பசிஸ் இவங்களும் வந்து ஒரு ஐடி கம்பெனி தான். இவங்களோட ப்ராஃபிட் வந்து 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 490 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் எபிட்டா மார்ஜின் 19% இருக்குது. ரொம்ப முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்களோட டீல்ஸ் வந்து $461 மில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் 63% வந்து ஏஐ டீல்ஸ். இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு வந்து பொழைச்சிட்டு மேலே வந்துடுவாங்க போல இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு இது வந்து பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் அடுத்து ஷாப்பர் ஸ்டாப்ஸ் இவங்களோட மேனேஜ்மெண்ட் கமிட்டி நம்ம நேற்றே வந்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். வட்டியை வந்து கிட்டத்தட்ட 70-75 கோடி ரூபாய் கட்டுறாங்க, டிப்ரிசியேஷன் அதிகமாக கிளைம் பண்ணுறாங்க. அது ரெண்டும் எடுத்துகிட்டு பார்த்தா லாபமாக இருக்குது. கடனை கம்மி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பேசியிருந்தோம். மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு கரெக்டாக வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2027 இந்த நிதியாண்டுக்குள்ளார நாங்கள் கடனை மொத்தத்தையும் அடைச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவான ஃபிகராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிப்ரிசியேஷன்ன்றதை நான் வந்து ஒரு நஷ்டம்னு பார்க்க மாட்டேன். இப்போ ஒரு லேப்டாப்பே வாங்குறோம்னா கூட டிப்ரிசியேஷன் வந்து கிளைம் பண்ணலாம். அது வந்து ஒரு ரியல் ப்ராஃபிட் இல்லை, அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டாக தான் பார்க்கப்படுது. அந்த லேப்டாப் வந்து அந்த டிப்ரிசியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் புதுசாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது தான் நமக்கு வந்து ரியல் எக்ஸ்பென்ஸே வரும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து இருந்தாலும் கூட இவங்க பண்ணட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, இவங்கள போய் நம்ம எதுக்கு பண்ணணும். அண்ட் அடுத்து லார்சன் டூப்ரோக்கு வந்து வெளிநாடு ஆர்டர்ஸ் வந்து 2500 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் லார்சன் டூப்ரோக்கு. அண்ட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு அப்டேட் வந்தது. என்னன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் முதல் பிஸ்னஸ் வந்து பெங்களூரில் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு ஒரு நெகட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இதை நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். ஏதோ ஒரு நியூஸ் சொல்லும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நல்லா ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச ஆள், வெப்சைட் தெரிஞ்ச ஆள், கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறவங்க உள்ளே புகுந்தான்னா இந்த பிஸ்னஸ் அடிச்சு நொறுக்கிடலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஃப்ளிப்கார்ட் வரணும்னா அடுத்து அமேசான் வந்துருவானோ என்னமோ தெரியல. அண்ட் கோஃபோர்ஜ் வந்து இன்றைக்கி 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் வந்து இவங்களுக்கு வந்து 230 மில்லியன் அளவுக்கு ஒரு ஆர்டர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து யூரோப்பியன் கிளைண்ட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து ஐஇஎக்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்தியா கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கான டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணிட்டோம், ஐபிஓ வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே வந்து மினரல் எக்ஸ்சேஞ்சை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட் கப்ளிங்னால எங்களோட பர்ஃபார்மன்ஸ் எதுவும் குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எங்களோட சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், என்ன எதுன்னு சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இது மோனோபோலின்னு சொல்லிட்டு தலைமையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க. ஆனால் இந்த மார்க்கெட் கப்ளிங் பஞ்சாயத்து எப்போ வந்துச்சோ இன்னமும் கூட நிறைய பேர் வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட நல்ல கம்பெனி இருக்குது. உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் அதில் மாறட்டும், ப்ரைஸ் ஆக்ஷனோ ஏதோ ஒரு லெவலில் தாண்டட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். அந்த லெவலை உடச்சிட்டு கீழே வரும்போது மறுபடியும் நம்ம அதை ஸ்டாப் லாஸ் ஆகிச்சிட்டு நம்ம வந்து வெளியே வந்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் 5 வருஷம் ஆகுமா 10 வருஷம் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு கம்பெனியை வந்து பிளைண்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஈவன் ஒரு போர்ட்ஃபோலியோவில் வெறும் 3% தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுட்டாலும் கூட ஏகப்பட்ட நல்ல கம்பெனிஸ் இருக்கும்போது அப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று இவனுக்கு டிவிடெண்ட்டும் பெருசாக கொடுக்குறது இல்லை. ஐடிசி மாதிரி டிவிடெண்ட் 5% கொடுத்தா கூட சரி விடு, இது வந்து ஒரு பேங்க் டெபாசிட்டில் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கலாம். இவனுக்கு அந்த மாதிரி கிடையாது. கேஸ்ட்ரால் இந்தியாவில் 4-5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, பிடிசி இந்தியாவில் வந்து 4-5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தா கூட சரி போ எங்கேயோ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் இவங்க அந்தளவுக்கு டிவிடெண்ட்டும் கொடுக்குறதில்ல. ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா நேற்றே பார்த்தோம், இந்த பீரங்கியில் வந்து டைட்டானியம் கிராடில் வைக்கிறதுக்கான ஒரு டிசைன் டெவலப்மெண்ட் ஆர்டர் கிடச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு கன் ஃபேக்ட்ரி, கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கன் ஃபேக்ட்ரி கிட்ட வந்து 2 ஆர்டிலரி கன்ஸுக்கு முக்கியமான உதிரி பாகங்களை தயாரிக்க சொல்லி டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது பிடிசி இண்டஸ்ட்ரீஸ்க்கு.
அண்ட் அடுத்து ராஜ்ரத்தன் குளோபல் வயர், இவங்கள வந்து ஒரு சின்ன கம்பெனி தான் அண்ட் வயர் கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா கிராஸ் ப்ராஃபிட் வந்து 41 கோடி ரூபாய் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து இது 31 கோடியாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 30% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து 12.5லேருந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கப்படுது. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து HCL டெக்னாலஜிஸ்க்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னா இவங்க வந்து அந்த சர்வம் ஏஐயோட சேர்ந்து ஒரு சர்வம் ஏஐல அவங்க வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஒரு டைஅப்பில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா ஒடிசாவில் வந்து புவனேஸ்வரில் ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போகிறாங்க. ஸோ இது வந்து இவங்களோட ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இத்தனைக்கும் வந்து HCL ப்ரோமோட்டர் வந்து தமிழ்நாட்டால் நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி டேட்டா சென்டர்லாம் அமைச்சாங்கன்னா பயங்கரமான ஒரு எக்கனாமிக் பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் இருக்க போகுது. யோசிச்சு பாருங்கள், அந்தளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் வந்து இங்கே எத்தனை பேருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும், எவ்வளோ வியாபாரம் நடக்கும், எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும். அண்ட் அக்யூட்டாஸ் கெமிக்கல், இவங்க வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி. இவங்க வந்து போன வருஷம் 44 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 74 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணியிருக்காங்க. லாபம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அகைன் இவங்களோட மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24லேருந்து 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கெமிக்கல் செக்டாரை வந்து நான் பார்க்கும்போது ஒன்று மார்ஜின் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு சில கம்பெனிஸ்க்கு, இன்னொரு கம்பெனிஸ் மார்ஜின் வந்து அடி வாங்கியிருக்கு. இது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆல்ரெடி இன்வென்ட்ரி இருந்தவங்க அந்த இன்வென்ட்ரி வந்து இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் எப்படி சொல்லலாம்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க, FIFO அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வந்த ப்ராடக்ட்டை தான் அக்கௌண்டிங்கில் முதல்ல வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக எடுத்துப்பாங்க, காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படி நடந்துச்சுன்னா வரும் நாட்கள் இப்போ மார்ஜின் அதிகமானவங்களுக்கெல்லாம் அடி வாங்கும். இன்னொன்று, இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸை காரணமாக காட்டி கெமிக்கலோட விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. சம்மந்தமே இல்லாத கெமிக்கல் விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. அதன் காரணமாகவும் மார்ஜின் இன்க்ரீஸ் இருக்கலாம். இந்த ரெண்டாவது விஷயமா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் முதல் விஷயமா இருந்தால் இந்த க்ரூட் ஆயிலோட விலை இப்போ ஏறின போது இவங்க வாங்குவாங்கல்ல ரா மெட்டீரியல், அதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அடுத்தடுத்த ஃபினான்ஷியல் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு கெமிக்கல் செக்டரில் பெருசாக வந்து ஹோல்டிங்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து அதை டிக் டவுன் பண்ணலை. அண்ட் அடுத்து ஷஃபேர் ஃபுட்ஸ், இவங்க வந்து இந்த KFC, பீஸா ஹட் மாதிரியான ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி. இந்தியாவில் வந்து இவங்க தான் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நடத்துகிறாங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து போன வருஷம் வந்து 1,80,00,000 லாஸ் பண்ணாங்க. இப்போ 14 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து போன வருஷம் வந்து 113 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த எபிட்டால எல்லாம், இந்த டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லாமல் இந்த வருஷம் வந்து 140 கோடியாக பண்ணியிருக்காங்க. மார்ஜினும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அடுத்து டால்மியா பாரத், இவங்க வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனி. ஆனால் இவங்களோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக விழுந்திருக்கு. காரணம் என்ன, 390 கோடி லாபம் பண்ணாங்க. இப்போ 190 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. மார்ஜினில் ஒரு சின்ன ப்ரெஷர் காமிச்சாலும் மிகப்பெரிய அளவுக்கு ரெவன்யூ வந்து அந்தளவுக்கு விழலை, என்ன ஏதுன்னு தெரியல. அண்ட் அடுத்து ரமா பாஸ்பேட்ஸ், இவங்க வந்து ஒரு மைக்ரோ கேப் கெமிக்கல் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப்பே வந்து 400 கோடி தான். இவங்களோட ரிசல்ட் பார்த்தோம்னா போன வருஷம் வந்து 16 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து 17 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் சேல்ஸ் அதிகமானதுனால அந்த இம்பாக்ட் வந்து நமக்கு பெருசாக தெரியல எண்ட் ரிசல்ட்டில். அண்ட் டாக்டர் லால்பாத் லேப்ஸ், இவங்க வந்து ஒரு டயக்னாஸ்டிக் கம்பெனி. இவங்க இருக்காங்களா, தைரோகேர் டெக்னாலஜிஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 130 கோடி பண்ணவங்க இப்போ 170 கோடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்ஜின் வந்து 31% மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். தைரோகேர் டெக்னாலஜிஸ், இந்த டாக்டர் லால்பாத் லேப்ஸ் எல்லாம் வந்து டிஃபென்சிவாக நம்ம விளையாட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஹெல்த் கேரை ஒட்டி இருக்கக்கூடிய செக்மெண்ட், ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்க முடியாது, டயக்னாஸ்டிக்ஸ் செக்டார் இது தனியாக வரும். அண்ட் அடுத்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இன்னைக்கு இன்ட்ராடேல வந்து இந்த செய்தி வந்தது. அண்ட் செய்தி வந்த உடனே இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ரேலி ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5% இருக்க ரேலி ஆச்சு. உடனே வந்து கூல் டவுன் ஆயிடுச்சு. 1050 வரை போயிட்டு மறுபடியும் கூல் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் ரிசல்ட் வந்து சூப்பராக தான் இருக்குது. 2000 கோடி ரூபாய் லாபம் பண்ணாங்க. இப்போ 3450 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ஈவன் என்பிஎஸ் எல்லாம் வந்து அதே அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு அசெட் குவாலிட்டி வந்து டிட்டோரியேட் ஆகலை. இருந்தாலும் கூட ஷேர் ப்ரைஸ் அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. வரும் நாட்களில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து இந்துஸ்தான் ஜிங்கோட Q1 நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து அப்படியே மோர் தேன் டபுள் இருக்குது. 2200 கோடி ரூபாய் லாபம் பண்ணாங்க. இப்போ 5400 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால ஈரானில் இருக்கக்கூடிய ஜிங்க் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள் மேலே குண்டு போட்டதில் ஜிங்கோட விலை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதனோட விளைவாக வந்து வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கி இவங்களும் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். கமாடிட்டியில் அது ஒன்று தான் பிரச்சனை. அண்ட் அடுத்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங், இவங்க வந்து நம்ம பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்ஜிங். அதாவது இரும்பை வந்து உருக்கி பொருளை செய்யக்கூடியவங்க, லேத்துன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இயல்பாக வந்து இந்த ரயில்வேக்கு வந்து ஆக்சலு, வீல் மாதிரியான பொருட்கள், கோச்சஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் சில ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஷாஃப்ட்டு, கிராங்க் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இவங்க வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மடங்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 12 கோடி லாபம் பண்ணாங்க, இப்போ 48 கோடி பண்ணியிருக்காங்க. ஈவன் மார்ஜின் கூட 14லேருந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து CG பவர், இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 270 வந்து 313 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
எஸ்டிமேட்டை விட கம்மி. அண்ட் மார்ஜினும் வந்து 1% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. மார்ஜினும் எஸ்டிமேட்டை விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து லாரஸ் லேப்ஸ், இவங்களோட ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுளாக இருக்குது. 163 கோடி பண்ணாங்க, இப்போ 370 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஃபார்மா கம்பெனி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஏபி ஃபார்மா கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் விற்கிற வியாபாரத்தையும் இவங்க பண்ணுறாங்க. இவங்களோட மார்ஜின் வந்து 32% இருக்குது. 24லேருந்து 32 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை வாட்ச் லிஸ்ட்டில் தாராளமாக சேர்த்துக்கலாம் லாரஸ் லேப்ஸ். அண்ட் அடுத்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதாவது 334 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணாங்க. இப்போ 427 கோடி ரூபாய்க்கு லாபம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த காஃபி விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. மேபி அதனால் வந்து இவங்க லாபம் அதிகமாக இருக்கலாம். அண்ட் எஸ்டிமேட்டை விட இது அதிகம் தான். மார்ஜினும் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பொருட்களோட விலை வந்து அதிகமாக வச்சு விற்றுருக்காங்க. அண்ட் சக்தி பம்ப் இதை வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து நல்லா இல்லை. என்னன்னா 97 கோடி லாபம் பண்ணாங்க. இப்போ 52 கோடி ரூபாய்க்கு லாபம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இவங்களோட மார்ஜின் வந்து பெருசாக அடி வாங்கியிருக்கு. 23லேருந்து 9.5% மார்ஜின் இருந்திருக்கு. அதனால தான் வந்து சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30% அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கூட மார்ஜின் விழுந்ததுனால பயங்கரமாக ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. மண்டே இந்த ஷேரை போட்டு அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பயங்கரமாக விழுந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ரொம்ப சீப்பாக கிடச்சதுன்னா அக்குமுலேட் பண்ணலாம். அடுத்து கண்டெய்னர் கார்பரேஷன், இவங்களோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 267 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மார்ஜின் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பெரிய அளவுக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் அதே அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈவன் சேல்ஸ் கூட பெரிய அளவுக்கு மாறல ஏர் ஆனர் பேசிஸில். டிவிடெண்ட் வந்து ₹1.60 அளவுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேஃபின் டெக்னாலஜிஸ், இவங்க வந்து 81 கோடி பண்ணாங்க. இப்போ 75 கோடி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு மீடியமான ரிசல்ட் தான். ஆனால் என்னென்னா இவங்களோட மார்ஜின் வந்து 10% அளவு குறைஞ்சிருக்கு. ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலே வந்து காஸ்ட் அதிகமாகும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இவங்க நிப்பான் லைஃப் இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் மாதிரி இவங்களுக்கும் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து ஒன்சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா, அதாவது இந்த டாக்டர் ரெட்டியோட செமாக்ளோடைடை ரிட்டர்ன் எடுக்கும்போது பேரலாக விழுந்த கம்பெனி. நாங்கள் டாக்டர் ரெட்டியை மட்டும் நம்பிட்டு இல்லை, செமாக்ளோடைடுக்கு எங்ககிட்ட மற்ற சப்ளையர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. இவங்களோட ரிசல்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 100% ஏறி இருக்குது. 25 கோடி லாபம் பண்ணாங்க. இப்போ 51 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் ரெவன்யூ வந்து 320 கோடி பண்ணவங்க 446 கோடியாக வந்து பண்ணியிருக்காங்க சேல்ஸ். மார்ஜின் வந்து அதே அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பெருசாக ஃப்ளக்சுவேஷனில் 25% மார்ஜின். இவன் ஒரு 25%, ஃபார்மா கம்பெனி ஒரு 25%, மருந்து விற்கிறவங்க ஒரு 30%. கடைசியில் மருந்து விலையில் ஏறாமல் என்ன பண்ணோம். ஸோ இதுதான் 36 கம்பெனிஸ் பற்றின செய்திகள். அப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 70 பாயிண்ட் அளவுக்கு வந்து கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு. நல்ல விஷயம். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $4080 இருக்குது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா டவ் ஜோன்ஸ் வந்து 0.5% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நேஸ்டாக் வந்து ஒரு 0.5% நெகட்டிவாகவும், S&P 500 வந்து 0.5% பாசிட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $96 இருக்குது. இன்னும் $1 வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, ஓரளவுக்கு வந்து சுச்சுவேஷன் ஸ்டெபிளைஸ் ஆகுது. வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட பிஸ்னஸ் அனாலிசிஸ், அதாவது ஒரு கம்பெனி எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்றதை பற்றி போயிடுவோம். இது வரையும் செக்டார் வரையும் பார்த்துருவோம். ஒரு கம்பெனியை குறிப்பிட்டு எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்துருவோம். சண்டே வந்து இன்னைக்கு ஈவினிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரையும் நடக்கிற விஷயத்த அன்றைக்கான மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.